இப்பதான் இந்த ரூமுக்குள்ள வந்து அட்மிஷன் போட்ட மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூமுக்குள்ள அட்மிஷன் போடுறதுக்கு தான் வந்தேன். அடுத்து இந்த 4 வருஷத்துல ஒரு வாட்டி கூட வந்ததே இல்ல. இன்னைக்கு எங்களோட ஃபைனல் எக்ஸாம். அது என்னவோ தெரியல, இந்த ரூமுக்குள்ள உட்காரணும்னு தோணுச்சு. அதனால தனியா போய் உட்காந்துட்டேன். அப்புறம் அப்படியே எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் உட்காந்து ஒரு பிபிடி எடிட் பண்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தால, அது இவருது தான். இவர் வேற செக்ஷன்ன்றதுனால பேரை மாத்தி அப்படியே ஓடிட்டேன். எக்ஸாம் முடிச்சிட்டு வெளியே போகும்போது புது ரூலா அவுட் பாஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி லாஸ்ட் நாள் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அதை போய் எட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் இந்த பொண்ணோட போட்டோவை யாரோ ஸ்டோரியில போட்டிருந்தாங்க. நானும் பர்த்டே நினைச்சு போய் விஷ் பண்ணேன். ஆனா பர்த்டே கிடையாது, மொக்க வாங்கிட்டேன். நல்லா பாத்துக்கோங்க, இதான் எங்க காலேஜ். தெரியாம கூட போய் இந்த காலேஜ்ல சேர்ந்துராதீங்க. ஈவினிங்கா ஜிம்முக்கு போலான்னு பார்த்தா வழக்கம் போல மழை. சரி வெயிட் பண்ணி மழை நிச்ச பிறகு ஜிம்முக்கு கிளம்புனேன். ஆனா நம்ம நேரம் பார்த்து வண்டி எடுத்ததுமே ஒரே மழை. அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு செஸ்ட் டே. ஆனா ஏன் லேட் போசிங் பண்றேன்னு எனக்கே தெரியாது. செஸ்ட்டுக்கான நறுக்குன்னு ஒரு 4-5 வேரியேஷன் போட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு மேல போய் பார்த்தா சன்செட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சோ தெரியல, நான் பாட்டுக்கு பாக்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் பண்றதுக்கான பேரு பாக்ஸிங் கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி வந்த கோல்டு அம்மாவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சூப்பா வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் ரோல் பண்ணி டின்னருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.